ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பண்ணுற டிஷ் வந்து டொமேட்டோ பிக்கிள்ஸ். இதுக்கு தேவையான பொருள் டொமேட்டோ, சீரகம், புளி, உப்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், அப்புறம் பீல்டு கார்லிக். பாதி கார்லிக்கை வந்து இடித்து வச்சுக்கணும், கொஞ்சம் அப்படியே பீசஸாக போடணும். நல்லா தக்காளி எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூண்டு எல்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன், பாதி இடிச்சும் வச்சுக்கிட்டேன், பாதி அப்படியேவும் வச்சுக்கிட்டேன். புளி ஊற போட்டுட்டேன். நான் வந்து ஒரு 2 kgs அந்த அளவுக்கு போட்டேன். அதுக்கு இவ்வளோ புளி எனஃப்னு நினைக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த இடித்த பூண்டை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா அது இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு போட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் செஞ்சனால கொஞ்சம் வீடியோ அங்கங்கே கொஞ்சம் ஹைடான மாதிரி இருக்குது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடுகும் வெந்தயமும் 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நான் இந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை ஒரு டைம் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றி அது தாளிப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கடுகு, சீரகம், பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இது நல்லா ஆறணும். உடனேலாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த பேனில் போட்டு நம்ம தக்காளி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அதை ஆட் பண்ணணும். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து அந்த தக்காளியோடு நல்லா ஆட் பண்ணி கலக்கி விடணும். அப்படியே இதுலேயே புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும்ல இன்னும் அப்படின்னு சொல்லி புளி, அந்த பவுடரு, அந்த கடுகு வெந்தயம்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு நிறைய நேரம் அது வேகணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் தனியாக தக்காளி ஊறுகாய் மாதிரி சட்னி மாதிரி கொஞ்சம் பிரியும், கொஞ்சம் கெட்டியாக அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ அடி பிடிச்சிக்கும், நல்லா கலக்கி விடணும். புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் வந்துச்சுன்னு ஓடி போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போவும் நல்லா திரும்ப கிளறி விட்டுட்டு தூக்கி பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. இன்னும் கெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்லோலியே வச்சு ஒரு 2 hours 2.5 hours கேஸில் வச்சிட்ருந்தேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு 2.5 3 hours ஆச்சு. இது ப்ரொசீஜர் கம்மி தான், பட் இது குக் ஆகிறதுக்கான டைம் எடுக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரை பண்ணேன், நல்ல ரிசல்ட் வந்துச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இந்த மாதிரி வரும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும், வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட்